அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மலர் ஹோம் குக்கிங்ல ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான லட்டை நெய் இல்லாம சக்கரை இல்லாம ரெண்டு பொருளை வச்சுட்டு அது 2 நிமிஷத்துல நம்ம செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்யறதுன்னு. ஒரு கப் அளவுக்கு நல்லா வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அரை கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். ஸ்வீட் அதிகமா தேவைன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கம்மியா தேவைன்னா அரை கப் எடுத்துக்கோங்க. சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வறுத்து உடைச்சு வச்ச வேர்க்கடலையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம். ஏலக்காய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன். இது ரெண்டும் நல்லா வாசனைக்காக நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா வறுத்த 1 கப் அளவு இருக்க வேர்க்கடலைய மிக்சியில ரவையா பொடி பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சுகர் கம்மியா வேணும்னா இதை விட கொஞ்சம் கம்மியா கூட போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தை நம்ம நல்லா உருக்க போறோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி சிம்மிலே வச்சு நல்லா உருக்கணும். ஃபுல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க நம்ம வேர்க்கடலைய போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பாதியமா உடைச்சி வச்சிருக்க வறுத்த வேர்க்கடலையை இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது முந்திரி பருப்பு மாதிரி நல்லா சாப்பிடும்போது கிரன்ச்சியாக இருக்கும். வாசனைக்காக ஏலக்காய் பொடியையும் சுக்கு பொடியும் இதில் போட்டுக்கோங்க. நம்மளே வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடானதுக்கு அப்புறம் இது எல்லா லட்டையும் சாதாரணமாக லட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. இந்த வேர்க்கடலை மிக்ஸோட சூடு ஆறிச்சுன்னா லட்டு பிடிக்கும் போது ரொம்ப ஹார்டாயிரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் அதில் சுட தண்ணி தெளித்து நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளவே தாங்க, எல்லா லட்டும் நம்ம பிடிச்சாச்சு. இந்த லட்டு ரொம்பவே சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இது தேங்காய் பொடியை வச்சு நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த்தியான லட்டை நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.